பாருங்கள், இன்றைக்கி நம்ம குலோப் ஜாம் செய்கிறதுக்கு நான் இந்த ஒரு 3 பொருள் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை, ரெடி மிக்ஸாக வாங்கின குலோப் ஜாமுன் பவுடர், ப்ளஸ் வந்து 2 ஏலக்காங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளி டைமில் வந்து 1+1 ஃப்ரீ இங்கே போட்டிருந்தாங்க. நான் அப்போ தீபாவளி அப்போ ஒரு பாக்கெட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேங்க. அது நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ வந்து நான் லேட்டாக ஒரு பாக்கெட் செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், 160 கிராம் தாங்க வருது இந்த பாக்கெட்டு. ஸோ இன்றைக்கி இதில் எத்தனை ஜாமுன் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், தேவையான அளவுக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுள்ள சர்க்கரைங்க. அவ்வளோதான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஏலக்காய் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காங்க. ஆக்சுவலாக ஏலக்காய் பொடி என்கிட்ட இல்லை, தீந்துருச்சு. ஸோ நான் இன்றைக்கி 2 ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இதை பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. அதுதான் நான் இன்றைக்கி. இது ஒரு சிம்பிள் மெத்தடுங்க. ஏலக்காய் பொடி இல்லையே, நம்மளால் சேர்க்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு குட்டி டிப்ஸு. அவ்வளோதாங்க. இப்படி ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுடர் இதுக்கு வந்துருங்க. அவ்வளோதான். ஸோ ஏலக்காய் பொடி இல்லைன்றவங்களுக்கு இது ஒரு குட்டி டிப்ஸுங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதை வந்து நான் ஒரு பவுலில் பாருங்கள் கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாங்க இதில் தண்ணி சேர்க்குறதாங்க மெயின். ஏன்னா அப்போ தான் உடையாமல் கிராக் ஆகாமல் வருங்க நமக்கு ஜாமுன்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா டோட்டலாக இதுக்கு ஒரு 50 ml தாங்க வாட்டர் எடுத்தேன். அதையே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைகிறேன். அப்புறம் பிசையும் போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5 விரல் மட்டும்தாங்க அதில் டச் ஆகணும். நம்ம உள்ளங்கை போட்டு அழுத்தி பிசையவே கூடாது. அதுலேயே அப்படியே ஸ்மூத்தாக கொஞ்சம் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நல்லா நம்ம ரோல் ஆகிடும். பாருங்கள், அழகாக ரோல் ஆகுது. ரோல் ஆகிட்டுருக்குங்க. ஸோ ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சு வைக்கணுங்க. பாருங்கள், என் உள்ளங்கையில் ஒட்டவே இல்லை. அவ்வளோதான். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. ரொம்ப போட்டு அழுத்தி நம்ம இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே யூஸ் பண்ண வேணாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் மூடி போட்டு, நல்லா ஊறட்டும். இப்போ இந்த கேப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாமாங்க. பாருங்கள், நான் பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்குள்ளே தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக சூடாகிடுச்சு. நான் இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். இதில் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு எப்படி பாருங்கள், நான் ரேஷனில் வாங்கின சர்க்கரை பார்த்திங்கன்னா 1-2 அரிசி இருக்குங்க. ஸோ அதை தான் எடுத்தேன் ஸ்பூனில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்குங்க, ரொம்ப ஓரளவுக்கு திக்காக அந்த மாதிரிலாம் ஆகணுன்ட்டே இல்லை. ஒரு கரைஞ்சி டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் இந்த சிரப் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், சர்க்கரையும் இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே கொஞ்சம் போல் நம்ம ஒரு கரண்டி எடுத்து இப்போ லைட்டாக அப்படியே கிளறி விட ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக பார்த்திங்கன்னா கரைய ஆரம்பிச்சிடும். நான் பாருங்கள், ஒரு கரண்டியில் கொஞ்சம் போல் அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா கரைய ஆரம்பிச்சிருங்க ஒரு 2 மினிட்ஸ்லேயே. பாகும் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் டோட்டலாக ரெடி ஆகிடுங்க. நம்ம 10 மினிட்ஸ் மாவு விடுற கேப்பில் அந்த 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிண்ணத்தில் பாருங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்க்குறீங்களா, நம்மளோட ஏலக்காய் 2 எடுத்திருந்தோம் இல்லையா, அதுதாங்க பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் சுகரோடு சேர்த்து. இப்போ இதை அப்படியே இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. அது தோல் தாங்க எங்கேயோ 1-2 இருக்கும், மற்றபடி எல்லாம் நல்லா நைஸாக இருக்கும். அவ்வளோதான். இதையும் இப்போ இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டோங்க. அவ்வளோதான், நம்ம ஏலக்காவும் சேர்த்தாச்சுங்க. இப்போ ஒரு கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் இருக்க அந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிரும். ஒன்று போல் கரையணுங்க. கரைஞ்சிதுன்னா அப்புறம் நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிட்ருக்கட்டுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாமுன் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிச்சி ஒன்றா வச்சிடணுங்க. ஏன்னா வந்து இது டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் வந்து வெந்துடும் இல்லையா ஜாமுன் ஆயிலில் போட்டோன்னா. ஸோ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு தட்டில். இது அதுபோல் கொதிக்கட்டுங்க. இந்த சுகர் சிரப்பு கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், இந்த பக்கம் நான் வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன்.
ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நல்லா 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒரு உள்ளங்கையில் வச்சு ரொம்பவே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணுங்க, ரோல் பண்ணணும். ரொம்ப அழுத்தக்கூடாது. நீங்கள் அழுத்துனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா கிராக் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நைஸாக அப்படியே நான் ஒன்று உங்களுக்கு எப்படின்ட்டு பண்ணி காமிக்கிறேன். ஒன்று போல் வந்து ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடுங்க. ரொம்பவே ஈஸிங்க. நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரெடிமிக்ஸ் வாங்கி டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யலாம். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியாக செய்து கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட கிராக் இல்லை, நல்லா நைஸாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நான் உருண்டை எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாகவும் எடுக்கல, ஓரளவுக்கு எடுத்திருக்கேங்க, மீடியம் சைஸில். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிடலாம் தட்டில் டக்குன்ட்டு. ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். ஒரு பிகினர்ஸ் கூட பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. ஸ்வீட் ரெசிப்பியில் ரொம்ப ஈஸியான ரெசிப்பினே இதை சொல்லலாம். குழந்தைங்களும் இதை பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ டக்குன்னு எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு நம்ம அடுத்தது ஆயில் ரெடி பண்ணிடலாம். அதில் ஃப்ரை பண்ணி எடுத்து டக்குன்னு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் இப்போ வச்ச நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். சூப்பராக கொதிச்சிட்ருக்குங்க. பார்க்கவே யம்மியாக இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோதான். அந்த தோல் மட்டும் பாருங்கள் 1 2 மேலே வந்துருச்சு. ஆனால் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்குங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன வாழை நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஜாமுனை. பாருங்கள், இந்த உருண்டைகளை போட்டுடலாம். நான் சின்ன வானொலி தானேங்க, ஆயிலும் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 4-5 உருண்டை மட்டும்தான் சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருந்துங்க. நீங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக கரண்டியில் டச் மட்டும் பண்ணி விடுங்க. அழுத்த வேணாம், பெரட்ட வேணாம். சும்மா டச் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே அழகாக ரோல் ஆகும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஜாமுன் நல்லா வெந்துருங்க. பாருங்கள், நான் லைட்டாக தான் டச் பண்ணுறேன். எதுவும் பெரட்டியும் போடலை. சும்மா லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அது ரோல் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஆயில்லையே. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை வந்து ஹையில் வைக்கவே கூடாதுங்க. சிம்மில் வச்சு பண்ணுங்கள் தயவுசெய்து. இல்லாட்டினா வந்து உங்களுக்கு தீய ஆரம்பிச்சிடும் இந்த உருண்டைகள். பாருங்கள், எப்போவுமே வந்து இன்னொரு குட்டி டிப்ஸுங்க. ஆயில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் வந்து நீங்கள் ஒரு இரும்பு வாணலி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸாக இருக்குங்க. ஏன்னா ஹையில் வச்சு பண்ணுறவங்களுக்கு இந்த வாணலி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வருங்க நீங்கள் செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு குட்டி வாணலி வச்சுக்கோங்க. பூரி ஆகட்டும், மற்ற முறுக்கு ஐட்டம் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயிலும் இது பார்த்திங்கன்னா கம்மியாக எடுத்துக்கும் இல்லையா, இந்த குட்டி வாணலி நம்ம யூஸ் பண்ணும்போது. அதுவும் ஒரு பெனிஃபிட் தாங்க இந்த வாணலி எடுக்கும் போது. பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல கலர் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தாங்க சிரப்பில் ஆட் பண்ணுவேன். உடனே நீங்கள் போட்டிங்கன்னா கரைய ஆரம்பிச்சிடும் ஹீட்லேயே. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆகட்டும். பாருங்கள், எங்கேயுமே வெடிப்பில் அழகாக வந்திருக்கு உருண்டைகள். அவ்வளோதாங்க. இங்கே சுகர் சிரப் ரெடி பண்ணது இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா 2 ஏடு எடுத்துட்டேங்க எண்ணெயில் போட்டு. ஸோ ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 16 உருண்டைகள் வந்துருச்சுங்க. இந்த சைஸில் 160 கிராம் அந்த ஜாமுன் ரெடிமிக்ஸ் பேக்கில். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக செய்து பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம தமிழ் மகள் விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஜாமுன் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மகள் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.